ஒரு நாட்டோட பொருளாதாரம் அந்த நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனோட பொருளாதாரத்தை தான் சார்ந்தது. இதை நான் சொல்லல. பாபிலோனில் மிகப்பெரிய பணக்காரர் என்கிற அந்த புத்தகத்தை எழுதுற ஜார்ஜ் எஸ் கிளேசன் அவர் தான். கிட்டத்தட்ட 150 பேஜ் இருக்கு இந்த புக்ல. அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள், செல்வத்தை எப்படி சேர்க்கணும், எப்படி பாபிலோன்லாம் அவ்வளோ செல்வந்தரா இருந்தாங்க, ஒவ்வொரு தங்க காசும் எப்படி சேர்த்தாங்க, அதை சுருக்கமா ஒரு எபிசோட் தான் நான் சொல்றேன். இது நம்ம வாழ்க்கைக்கு உண்மையிலே தேவையான விஷயம். இப்போ நம்ம நாட்டில் பேசிட்டு இருக்கிற வட்டி, கூட்டு வட்டி, அப்புறம் ஜிடிபி, பர்ச்சேஸ் பார்ட்டி பவர், இதெல்லாம் 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே பாபிலோனில் வாழ்ந்த மக்களும் அரசர்களும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பணம் தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் மகிழ்ச்சியா அனுபவிக்க வைக்குது. அதே மாதிரி பணத்தை எப்படி சேகரிக்கணும்னு தெரிஞ்சிருக்கானோ அவங்ககிட்ட தான் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று சொல்லப்போனா 6000 வருஷங்களுக்கு முன்னாடியே பணத்தை பற்றிய கட்டுப்பாடுகளும் கோட்பாடுகளும் வகுத்ததான் இன்றளவும் நடைமுறையில் இருக்கு. என்னன்னா இந்த வட்டி வீதம், கூட்டு வட்டி, பண வீக்கம், ஜிடிபி. நகரத்துல இந்த மக்கள் எல்லாம் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்திருக்காங்க. ஒருத்தன் பேர் பாத்தீங்கன்னா பன்சிரு, இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டு ஆர்கட்னு ஒருத்தர். நீங்க என்ன பண்ணீங்க, 2 பேரும் ஒன்னா தான் படிச்சாங்க, ஒரே குரூப் தான் கத்துக்கிட்டாங்க. அவன் காலப்போக்கில் 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. சூழ்நிலை வந்தோடனே சரி, ஒரு காலகட்டத்தில் அந்த ஆர்கடுங்கிற நண்பனை பன்சிர் சந்திக்க நேரிடுது. அப்ப சந்திக்கும் போது அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்காரு. இதே அவன் கேட்கறான், என்னடா நீ நானும் ஒரே இடத்துல தான் படிச்சோம், நான் நினைச்சு நீ வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருப்ப, ஆனா நீ பார்த்து செல்வ செழிப்போட இருக்கு, என்ன காரணம், எப்படி அதை எங்களுக்கும் கத்துக்கொடு அப்படின்னு கேட்கறாராம். பன்சர் கிட்ட ஆர்கட் சொல்றாரு, நான் சம்பாதிக்கிற எல்லா தங்கத்தையுமே நான் செலவு பண்ண மாட்டேன். நான் சம்பாதிக்கிற தங்கத்துல 10ல் 1 பகுதி தங்கத்தை நான் எனக்காக நான் சேமித்து வைப்பேன். ஏன்னா பொருள் வளம்ங்கிறது ஒரு அதிகாரம். நமக்கு அதிகாரம் வேணும்னா நம்ம கிட்ட பொருளோ பணமோ இருக்கணும். அப்பதான் நம்மள நமக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைக்கும். அதனால நீ என்ன செய்ய, நீ சம்பாதிக்கிற பணத்துல 10ல் 1 பகுதி உனக்காக நீ சேமித்து வைக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. அப்புறம் ஒரு பல மாசங்கள் கழித்து 2 பேரும் சந்திக்கிற சமயம் கிடைக்குது. அப்ப கேக்குறாரு, அதே ஆர்காட், என்னப்பா நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியா, 10ல் 1 பகுதி தங்கத்தை உனக்காக சேமித்து வச்சியா? நான் சேமித்து வச்சேன். ரொம்ப சந்தோஷம் சொன்னோன்னே, இப்ப எவ்வளவு இருக்கு? ஆமா, 10ல் 1 பகுதி சேமித்து வச்சு இப்போ 1 வருஷமா என்னோட 1 வருஷ சம்பளம், 1 வருஷ சம்பாத்தியம் அப்படியே எனக்கு இருக்கு. ஆர்கிட்ட என்ன சொல்றாரு பன்சிர்கிட்ட, நீ சேமிப்பு பணத்துல கிடைக்கிற வட்டிய நீயே சாப்பிட்டுக்கிட்டா அந்த முதலீடு எப்படி வளரும்? அதனால நீ சேமித்த பணத்திலிருந்து கிடைக்கும் வட்டியோ வருமானமோ அதை மீண்டும் அதே முதலீடுல தான் போடணும். அப்பதான் அவனோட முதலீடுகள் வளர்ந்துகிட்டே இருக்குன்ட்டு 3000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இது நடந்ததுதான் அந்த கிளேசன் சொல்றாரு. இதெல்லாம் அறிஞ்ச அந்த பாபிலோன் நாட்டு அரசர் இவர் கூப்பிடுறாரு ஆர்கட்டை. கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க நாட்டுல, நம்ம நாட்டுல நிறைய பேர் ஏழைகளாக இருக்காங்க, பணக்காரன் இருந்துட்டே இருக்காங்க, ஏழைகளையும் பணக்கார ரேஞ்சுக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட ஆர்கட் கிட்ட அறிவுரை கேட்கிறாரு அரசன். அதுக்கு ஓகே அரசரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லதுதான். சரி, எனக்கு ஒரு டைம் கொடுங்க, உங்கள் மக்களை எல்லாம் ஒரு 100 பேரை கூட்டுவாங்க, நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் செல்வத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்ட்டு சொன்ன உடனே ஒரு நாள் குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே சரி ஓகே, உங்களுக்கு மொத்தம் 7 தீர்வு நான் சொல்றேங்கிறாரு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா 7 தீர்வு, முக்கியமான தீர்வை சொல்றாங்க. இந்த 7 தீர்வு நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தீர்வை சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஆட்கள் முன்னாடி ஒரு 10-50 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க. ஒருத்தனை எந்திரிக்கன்னு சொல்லி, தம்பி நீ என்ன வியாபாரம் பண்றீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் டெய்லி முட்டை எடுத்துட்டு கொண்டு போய் விற்பேன், முட்டை வியாபாரம் செஞ்சு அதுல வர லாபத்தை நாங்க சாப்பாட்டுக்கு எல்லாம் செஞ்சுப்போம். அதை நீ எவ்வளவு சேமிக்கிறன்னு கேட்டா, சேமிப்புலாம் இல்லை, அன்னைக்கு விற்கிறதும் கிடைக்கிற காசும் சாப்பிட்றதும் சரியா போகுது அப்படின்னு சொன்னோன்னா அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்றாரு. நீ டெய்லி 10 முட்டை வியாபாரம் பண்ண கொண்டு போவியா, அப்ப 10 முட்டையை உன்னோட இன்னொரு கூடையில போட்டு அதுல இருந்து 9 முட்டையை மட்டும் எடுத்துட்டு கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு போ அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவன் டெய்லி கொண்டு போறான். 10 முட்டையை போடுவான், 9 முட்டை எடுப்பான். 2வது நாள் 10 முட்டை போடுவான், 9 முட்டை எடுப்பான். ஸோ அந்த கூடையெல்லாம் 3 முட்டை சேர்ந்துருச்சு. அப்படியே போகும்போது ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா அடிஷனலா அவனுக்கு அந்த கூடைக்குள்ள 10 முட்டை அவனுக்கு சர்ப்ரைஸா நிக்குது. ஏன்னா போறது டெய்லி ஒவ்வொன்றா போடும்போது இன்னைக்கு 10 போடுறான், 9 எடுக்கிறான், மறுநாள் 10 போடுறான், 9 எடுக்கிறான். அப்ப அங்க 2 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 10 நாள் செய்யும் போது என்ன, அது இவனுக்கு ஆச்சரியமா அங்க ஒரு 10 முட்டை எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 10 முட்டையை ஒரு நாள் விற்கிறதுக்காக கொண்டு போறான். ஸோ அந்த 10 முட்டை தான் உன்னோட அடிஷனல் வருமானம் அப்படின்ட்டு அவனுக்கு புரிய வைக்கும். இப்ப அந்த ஆர்கிட் சொன்ன மாதிரி 10ல் 10 போட்டுட்டு 9 வெளியே எடுக்கிறதுங்கிறது இந்த காலத்துல எல்லாருமே சம்பளம் பேங்க்ல தான் வாங்குறாங்க, மாசம் சம்பளம். அவங்களுக்கு அதையே இந்த மாதிரி உபயோகிக்கலாம். இப்படி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது. ஓபன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மாசம் வர்ற சம்பளத்துல இருந்து அந்த சம்பளம் இருந்த மறுநாளே ஷெட்யூல் போட்டு விட்டுருங்க, ஈஸி. அதாவது உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் இருந்துச்சுன்னா 100 ரூபா அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக் ஆயிடணும். நீங்க சம்பளம் வந்த 3ஆம் நாள் தான் அந்த உங்க அக்கௌண்ட்டே போய் ஓபன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அந்த காலத்துல சொன்ன தீர்வு ஒண்ணுதான், இப்ப இதுவும் ஒண்ணுதான்.
ஸோ இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தலாம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஒருவேளை பேங்க்ல சம்பளம் வாங்கல, கையில தான் காசை வாங்குறோம், டெய்லி காசை வாங்குறோம், வார சம்பளம் வாங்குறோம், அவங்களாம் என்ன பண்ணணும்னா தனியாக ஏதாவது ஒரு உண்டியலோ இந்த பாஸ்கோடு போடுற மாதிரி இப்போ உண்டியல் எவ்வளோ வந்துருச்சு, அதில் வந்து 10ல் 1 மடங்கு அப்படியே போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், முதலீடு பண்ணலாம்.